அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார்ல என்ன வந்து ரிசைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னுட்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் தான் ரிசைன் பண்ண சொல்ற அளவுக்கு டிவிக்கேல யாருக்காவது தைரியம் இருக்குமோ? ரெண்டு பேருமே நான் சொல்றேன் ஊரை அடிச்சு ஒலையில போட்டு சம்பாதிச்சவங்க. இவங்க எல்லாம் எப்படி சார் நேர்மையா இருக்க முடியும்? இவ்வளவு கேசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நீங்க வந்து கூட சேர்த்து வச்சுக்கிறீங்களே, ரொம்பவே கேவலமா இருக்கு. இந்த 15-20 பேர் மற்ற கட்சிகள்ல இருந்து இணைஞ்சு அவங்களை எம்எல்ஏ ஆக்குற வரைக்கும் இவர் ஜோசப் விஜய் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா அதிமுக எல்லாம் சொல்றாங்கல்ல குதிரை பேரம் பண்றாங்க அப்படின்னுட்டு, அதுலயும் உண்மை இருக்குது. டிஎம்கே சொல்றாங்கன்னு சொன்னா டிஎம்கேயும் குதிரை பேரம் பண்ணினாங்க அப்படிங்கிறது உண்மை. நான் என்ன கேட்கிறேன், சோஃபா மாடல் சொல்லிட்டு உதயநிதி சொல்றாருல, இது சோஃபா மாடல், அது ஸ்வீட் பாக்ஸ் மாடல். கரெக்டா? எல்லாம் போயாச்சு. இன்னுமே பழனிசாமி தலைமையில கட்சிக்கு எந்த எதிர்காலமும் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் போயிட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பாக்கி இருக்கிறவங்களும் போகத்தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சசிகலாவை கூட்டிட்டு வந்தா என்ன, தினகரனை கூட்டிட்டு வந்தா என்ன? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம். டிகோட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், தாவேகா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்காரு. என்கிட்டயும் குதிரை பேரம் நடந்தது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட பேரை சொல்லி ஒருத்தர் என்கிட்ட பேசுவார், 50 கோடி ரூபாய் வரைக்கும் டீல் பேசுறாங்க, அப்படி நீங்க எங்க கட்சிக்கு வரலன்னா உங்களை பத்தி அவதூறு பரப்புவோம், உங்களை டார்கெட் பண்ணி என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 15 எம்எல்ஏக்கள் கிட்ட பேசப்பட்டதா சொன்னாங்க. இப்ப இவரும் தன்னோட பங்குக்கு சொல்லியிருக்காரு. கரெக்டா 15 எம்எல்ஏக்கள்லாம் வேணும் நமக்கு. இல்ல, இளையராஜா மட்டும் தான் சொல்லப்பட்டது. இல்ல, இளையராஜா மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. 15 பேர் கிட்ட பேரம் பெற்றதா சொன்னாங்க. இளையராஜா மட்டுமே மீதி 14 பேர் எங்கன்னு கேட்டாங்க. இப்ப இன்னொருத்தரா இவரு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் வந்திருக்காரு. ஆமாங்க, அவங்க சொன்னாங்க நீங்க குதிரை பேரம் பேசுறீங்க, சோஃபா மாடல் அப்படி இப்படின்னாங்க. சரி, ஆனா இவங்க உடனே பேரிடர் காலம் அப்படின்னாரு உதயநிதி. என்ன பேரிடர் காலம்? பேரிடர் காலத்துக்கு நான் அப்புறமா வரேன். மக்களை இன்னும் சொல்லல, ஆனா எதிர்கட்சியான திமுக சொல்லி இருக்கு அது 2 மாசத்துல இது ஒரு பேரிடர் காலம் அப்படின்ட்டு. ஆமா, மக்கள் யாரும் சொல்லவே இல்லை. மக்களுக்கு எல்லாம் கரெக்டா எல்லாம் கிடைச்சுன்னு தான் இருக்கு. ஊழல் இல்லாம இருக்கு. பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளே வந்து பொதுமக்களுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. காசு இல்லாம வந்து பத்திரப்பதிவு பண்ணிக்கிட்டு போங்கம்மா அப்படின்றாங்க. ஆள் சேர்க்கை எல்லாம் நடக்குது, காசு வாங்காம நடக்குது. ஸ்கூலுக்கு சர்டிபிகேட் ரினியூவல் பண்றாங்க, அதுக்கு காசே கொடுக்க வேண்டாம் ஐயா, காசு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது பேரிடர் காலம் தான் இவங்க என்னத்த சொல்றாங்க அப்படின்னே தெரியல. எதுக்காவது கட்டுப்பாடு இருக்கா? டிஎம்கேக்கு தான் அது பேரிடர் காலம். அது உண்மையா சொன்னீங்க நீங்க. இப்ப இந்த குதிரை பேரத்துக்கு வரும் ஸ்ரீவைகுண்டம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார்ல என்ன வந்து ரிசைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னுட்டு. அதெல்லாம் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் ரிசைன் பண்ண சொல்ற அளவுக்கு டிவிக்கேல யாருக்காவது தைரியம் இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, நம்ம ஊத்தங்கரை எம்எல்ஏ மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு எல்லாம் எப்படி சார் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்களாம் பெரிய தலைவர். ஆமா, அவங்களெல்லாம் நீங்க அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ற அளவுக்கு இதுல தாவேகால யாருக்குமே திறமை கிடையாது, இன்க்ளூடிங் ஆதவ அர்ஜுன். அப்படி இருக்கும்போது யாராவது அப்படி அவங்க. ஆனா அதே சமயம் நீங்க பாருங்க, விஜயனுடைய நிர்பந்தம் என்ன அப்படின்னா, விஜய் ஏன் தமிழ்நாட்டுல ஏன் சார் இடைத்தேர்தல் வரவே இல்லை, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? தேர்தல் ஆணையம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்க இதுல சொல்லிட்டாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் எப்ப சொல்லணும்னா, தேர்தல் ஆணையம் மாநில அரசை கேக்குது. மாநில அரசு சொல்றாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இன்னும் ஒரு 10 பேர், இன்னும் 15 பேர், 10 பேர் 15 பேர் அப்படின்னா உடனே தேர்தல் ஆணையம் அப்படிங்களா சரிங்க அப்படின்ட்டு அவங்க ஓகேன்னுட்டு அவங்க தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சொல்றாங்க. தலைமை தேர்தல் ஆணையம் அமித்ஷா கிட்ட சொல்லுது. நம்ம அமித்ஷா வரைக்கும் இழுத்து வச்சிடலாம். அமித்ஷா கிட்ட சொல்றாங்க, அமித்ஷா பாக்குறாரு, அப்படிங்களா இருக்கட்டும் அப்படின்னு அவரும் விட்டுருப்பாரா இருக்கும், யாருக்கு தெரியும்? அப்போ அவங்களுக்கு தான் இப்போ அந்த
ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் நிர்பந்தம் இருக்கிறது. நவம்பருக்கு அப்புறமா இந்த டிஎம்கே என்ன ஆடுவாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாலே இது மாதிரி நம்மளுடைய எம்எல்ஏக்களை வச்சுக்கலாம். இன்னொன்னு என்னடா பெரிய கழுத்தறுப்பு அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் என்னைக்கு ஆதரவு வாபஸ் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது சார். ஐயுஎம்எல் ஒரே ஒரு கட்சி வேணா அந்த ஆதரவை வாபஸ் வாங்காம இருக்கும். கண்டிப்பா காங்கிரஸ்காரனும் வாங்க மாட்டான். ஏன்னா காங்கிரஸ்காரன் ஒரு தடவை ஒட்டிக்கிட்டான், ஒட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அதை பிச்சு எடுக்க முடியாது. உங்களுடைய சதையோட கட் பண்ணி தூக்கி போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் நாங்க இப்ப தாவகாக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். இல்ல கூட்டணிக்குள்ள வரலன்னு சொல்ல, தாவே டிஎம்கே கூட்டணிக்குள்ள நாங்க இல்லைன்னு சொல்லி நாங்க சொல்லல. அது திமுக தாவேகா ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் கூட்டணி பற்றிய முடிவை இன்னும் கட்சி எடுக்கவில்லை. அது எடுக்கும் போது நாங்கள் அதில் இருப்போமா இல்லையா என்பதை பிறகு தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்துங்க இந்த வார்த்தை ஜாலம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இது திருமாவளவன் வந்து முன்னுக்குப்பின் முறை நான் பேசுறதுல பெரிய ஆளு, பயங்கரமான ஆளு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப கூட நீங்க பாருங்க சார், அவருடைய கட்சியில யாரோ ஒரு ஓமலூரா அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தீர்மானம் போட்டாங்க, நம்ம தலைவருக்கு தான் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு இது இருக்குது, அவரை வந்து நம்ம சட்டசபை தேர்தலில் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு நம்ம வந்து துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்ட்டு கொள்கை போட்டிருக்கிறாங்க. வேணுமா விஜய்க்கு இந்த தலைவலி எல்லாம்? ஏன்னா விடுதலை சிறுத்தைகளாகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நீங்க பெர்மனண்டா குடித்தகம் நடத்த முடியாது, ஆட்சி நடத்த முடியாது. ஏன்னா தலைவலி வந்துகிட்டே இருக்கும், அவங்க சைட்ல இருந்து எம்பராஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரையும் வெட்டி விட்டுட்டு இப்போ ஏடிஎம்கேல இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா? இப்ப டிஎம்கேல இருந்து கூட போயிருக்காங்களே, ஜெகத் ரட்சகனுடைய பையனே வந்து அங்க சேர்ந்திருக்கிறாரு. திருச்சி சிவாவுடைய பொண்ணு அங்க போய் ஜாயின் பண்றாங்க. திமுக வந்து ஒரு பெரும் புள்ளிகளின் வாரிசை அங்க போயிருக்காங்க இல்லையா சார்? இது வந்து ஒரு தொடக்க இதுவா பாக்கலாமா? ஏன்னா அதிமுக வந்து ஒரு சிலுவர் செங்கோட்டையன் முதல்ல, அதுக்கப்புறமே பின்னாடி எல்லாம் ஜெயிச்ச அப்புறம் எல்லாருமே ஒரு ஒட்டுமொத்த டீமே போயிடுச்சு. இப்போ அதிமுகவின் அடையாளங்களா கருதப்படுகிற பல பேர் அங்க இல்ல, எல்லாமே தாவைக்காவின் முகங்களா மாறிட்டாங்க. இப்போ அதே போல இங்க இருந்து இப்போ நகரத்தை வந்து நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாமா சார்? அத மனதில் வச்சுதான் உதயநிதி திமுக இது பேரிடர் காலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரோ? ஆமா. குப்பை எங்க போடுவீங்க? குப்பை தொட்டியில போடுவீங்க. காலையில வந்து ஒரு துப்புரவு பணியாளர்கள் வருவாங்க, விசை அடிப்பாங்க, அந்த குப்பையை கொண்டு போயிட்டு அங்க போட்டுடுவோம். அவங்க கொண்டு போய் மக்க வச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா எரிச்சிருவாங்க, கிடங்குல போட்டுருவாங்க. இருக்கிற ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் திரட்டிக்கிட்டு விஜய் தன்னுடைய கட்சியில சேர்த்துக்கிறாரு சொன்னா நம்ம இதை என்னன்னு சொல்றது சொல்லுங்க? இது என்ன புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது தெரியல. நீங்க வந்து ஏடிஎம்கே உடைச்சிங்க, பரவாயில்ல. இப்போ டிஎம்கேல இருந்து இந்த தேவையில்லாத கழிச்சடயங்கள்லாம் அங்க வருதுங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள், சீமானுடைய கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தே ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாரு, மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஜாயின் பண்ணார் பாருங்க. இப்போ எல்லா கழிச்சடயங்களையும் எல்லா குப்பைகளையும் நீங்க கொண்டு போய் சேர்த்துக்கிறீங்களே அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாளைக்கு வந்து விஜய்க்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும். இப்போ அவருக்கு வேண்டியது ஒரு 10-15 இடங்கள் வேணும் சார். இந்த ஆட்சி 5 வருஷம் ஓட்டணும். இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய பிளாக்மெயில், அதாவது அவங்கெல்லாம் ஃபுல்லா பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் தான், கம்யூனிஸ்டுகளும் பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சு காட்டணும். இவங்கள முதல்ல கூட்டணியில இருந்து அவங்களை வெளியில் தரணும். வெளியிலிருந்து ஆதரவு வேண்டாம், உள்ளிருந்து ஆதரவு வேண்டாம். விடுதலை சிறுத்தைகளுக்கு வெளியில் தள்ளணும். ஏன்னா வன்னியரசு வந்து பேசுற பேச்செல்லாம் நீங்க பாருங்க, ரொம்பவே காஸ்டிக்கா இருக்கும். நேற்றுக்கு கூட பேசிருக்கிறாரு, இறையாண்மை பத்தி பேசிருக்கிறாரு. இறையாண்மைனா என்ன? சாவரன்டினா என்ன? ஒரு நாட்டினுடைய அரசு தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படும் அந்த செல்வாக்கு. ஓகே, இந்தியா அப்படின்னு ஒரு நாடு, அந்த நாடுதான் தமிழ்நாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியாவின் இறையாண்மைக்கு நம்ம உட்பட்டவர்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சரும் தமிழ்நாட்டு கவர்னரும் இந்திய இறையாண்மைக்கு தான் உட்பட்டவர்கள். உனக்குன்னு தனியா இறையாண்மை கிடையாது. இந்தியாவுக்கு மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அந்த அரசியலமைப்பு சட்டப்படிதான் நீங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு இறையாண்மை சொன்னா அது பிரிவினைவாதம் இல்லையா? நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரிதான் அவரு, அதுக்காக தான் சொல்றேன், இந்த விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகள்லாம்
உள்ள வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப நாள் அரசியல் பண்ண முடியாதுங்கிறது விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அதனாலதான் அவர் வந்து 15 பீப்புள் வேணும், 15 பேர் வேணும். இப்போதைக்கு 6-7 பேர் தான் வந்திருக்கிறாங்க. குப்பைன்னு நான் சொன்னேன். அந்த குப்பையில விஜயபாஸ்கரும் ஒண்ணு. ஏன்னா விஜயபாஸ்கர் குப்பையிலே 2 குட்கா. விஜயபாஸ்கரும் நான் சொல்றேன். குட்கா கேஸ். அது என்ன அந்த குட்கா கேஸ்ல மேல இருந்து 500 ரூபாய் கட்டெல்லாம் ஜன்னல் வழியா வீசி எறிகிறாங்க. நம்மளுது இல்ல அப்படின்னுட்டு. என்ன அநியாயம் பாருங்க. 2 பேருமே நான் சொல்றேன் ஊரை அடிச்சு ஒலையில போட்டு சம்பாதிச்சவங்க. இவங்க எல்லாம் எப்படி சார் நேர்மையா இருக்க முடியும்? ஒருத்தர் மேல 30 டிஎம்கேல கேஸ், வரவன் எப்படி சார் ஒருத்தர் மேல அவங்கள்ட்ட ஒரு நேர்மை? 12 கேஸ், இவ்வளவு இருக்கு. இவ்வளவு கேசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நீங்க வந்து கூட சேர்த்து வச்சுக்கிறீங்களே, ரொம்பவே கேவலமா இருக்கு. ஏன்னா நரேந்திர மோடியால செய்ய முடிஞ்சதை உங்களால செய்ய முடியாது. நரேந்திர மோடி கிட்ட கூட மற்ற கட்சிகள்ல இருந்து வந்தாங்க. ஆனா அவங்க யாருமே ஊழல் செய்ய முடியாத மாதிரி அவங்க பாத்துக்குவாங்க. ஏன்னா எல்லாமே பிஎம்ஓ கண்ட்ரோல்ல இருக்கும். இங்க எல்லாமே சிஎம்ஓ கண்ட்ரோல்ல கிடையாது. சிஎம்ஓல கண்ட்ரோலே கிடையாது. ராஜ்மோகன் தனியா செயல்படுறாரு, புசி ஆனந்த் தனியா செயல்படுறாரு, நிர்மல்குமார் தனியா செயல்படுறாரு, ஆதவ் அர்ஜுனா தனியா செயல்படுறாரு, அருண்ராஜ் தனியா செயல்படுறாரு. 5 பேருக்கும் 5 விதமான அதிகார மையங்கள் இருக்கு. இதை தவிர விஜய் அப்படிங்கிற ஒரு அதிகார மையம் இருக்கு. அதுக்கப்புறமா அருண் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகார மையம் இருக்கு. அருண்ங்கிறது யார் தெரியுமில்ல? டிவிஎஸ்சி இயக்குனர். அவரும் ஒரு தனியா ஒரு அதிகார மையத்தை கிரியேட் பண்ண முயற்சிக்கிறாரு. அது மோஸ்ட்லி அது ஆயிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த ஏவா வேலையெல்லாம் உள்ள தூக்கி போட்டது. ஓகே, இதெல்லாம் போட்டோம். ஸோ இவங்களுக்கு 15-20 பேர் உங்களுக்கு வேணும் சார். இந்த 15-20 பேர் மற்ற கட்சிகள்ல இருந்து இணைஞ்சு அவங்களை எம்எல்ஏ ஆக்குற வரைக்கும் முதல்வர் ஜோசப் விஜய் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க சொல்றதையும் உண்மை இருக்கு, இவங்க சொல்றதையும் உண்மை இருக்கு. அதாவது டிஎம்கே மற்ற பாரதிய ஜனதா அதிமுக எல்லாம் சொல்றாங்கல்ல குதிரை பேரம் பண்றாங்க அப்படின்னுட்டு, அதுலயும் உண்மை இருக்குது. டிஎம்கே சொல்றாங்கன்னு சொன்னா டிஎம்கேயும் குதிரை பேரம் பண்ணினாங்க அப்படிங்கிறது உண்மை. நான் என்ன கேட்கிறேன், சோஃபா மாடல் சொல்லிட்டு உதயநிதி சொல்றாருல, சோஃபா கொடுத்துட்டானே இவங்க சோஃபா மூலமா கொடுத்துருப்பாங்க, நீங்க வேற மூலமா கொடுத்துட்டானே நீங்க வந்து 2021ல 2026ல இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் உங்க கூட தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க நாங்க கேட்போம் இல்லையா? இது சோஃபா மாடல், அது ஸ்வீட் பாக்ஸ் மாடல். கரெக்டா? அப்போ அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஏங்க இன்னைக்கு வந்து இவர் சொல்றாரு நாங்க வந்து சோஃபா வாங்கி எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு சிபிஎம் சிபிஐ யாரோ ஒரு தலைவர் சொல்றாரு. 3 கட்சிகளுமே 2 பேருமே சொல்றாங்க. 3 பேருமே சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு தர அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. பணம் வாங்கிக்கிட்டு தானே சார் நீங்க டிஎம்கே கூட்டணியிலேயே ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா? பணம் கொடுத்தாங்களா இல்லையா? அவங்க பணம் கொடுத்தது பப்ளிக்கா வெளியில வந்திருக்குதா இல்லையா? பணத்தை கொடுத்து தானே டிஎம்கே உங்களை வந்து கூட்டணியில உட்காந்து வச்சுக்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தாவேகா குதிரை பேரம் பண்றதுன்னு சொல்றதுல குற்றம் சாட்டுவதில் என்ன நியாயம் இருக்குன்னு அதான் பொதுமக்கள் அதான் கேட்கறாங்க. அதிமுகக்குள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா பகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கருத்தை வச்சிருக்காங்க. இது மாதிரி அண்ணாமலையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொன்னாங்க. இப்போ பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதே ஒரு கட்சிக்குள்ள உள்ள வந்தாலும் அதிமுகல என்ன மாதிரியான ஒரு குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கா சார்? இன்னும் திருப்பி தேவையில்லாம குழப்பங்கள் வரும், கண்டிப்பா வரும். ஆனா இது வந்து காலம் கடந்த அடுத்த பொதுச்செயலாளர் ஒரு கேள்விக்குறி வந்துரும்ல சார்? ஆமாமா, கரெக்ட் தான். அது காலம் கடந்த யோசனை இது எல்லாமே. அதாவது போல்டிங் த டோர்ஸ் ஆஃப்டர் த ஹார்சஸ் ஃப்ளட் அப்படிமா. அதாவது குதிரைகள்லாம் ஓடி போன பிறகு நீ வந்து லாயத்தை பூட்டி என்னடா பிரயோஜனம் அப்படின்னு கேட்போம். எல்லாம் போயாச்சு. இன்னுமே பழனிசாமி தலைமையில கட்சிக்கு எந்த எதிர்காலமும் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் போயிட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பாக்கி இருக்கிறவங்களும் போகத்தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சசிகலாவை கூட்டிட்டு வந்தா என்ன, தினகரனை கூட்டிட்டு வந்தா என்ன, எனக்கு ஒன்றும் பெரிய இதுவா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா எடப்பாடி பழனிசாமி த வே வி நோ ஹிம், நம்மளுக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். தினகரனை கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டார். ஏன்னா தினகரனை கட்சிக்குள்ள சேர்த்துட்டார் சொன்னா தினகரன் கண்ட்ரோல்ல கட்சி போயிடும் கண்டிப்பா. அதை மட்டும் அவர் இழக்க விரும்பவே மாட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தீர்மானங்கள்லாம் போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கலாமே தவிர எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வர முடியாதுங்கிறது என்னுடைய
உறுதியான நம்பிக்கை. அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கால வி த லீடர்ஸ் ஏற்பாடு செய்த ஒரு விழாவுல டிவிகே அரசை பத்தி பேசியிருக்காரு. டிவிகே அரசுக்கு 1 வருஷம் குடுக்கணும். அப்படி குடுத்தாதான் அவங்கள ப்ரூஃப் பண்ண வாய்ப்பு இருக்கும். உடனே அவங்களுக்கு நிறைய பிரஷர்கள் குடுக்கக் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத எப்படி பார்க்குறீங்க சார்? அவரு இன்னொன்னு வேற சொன்னாரு. அதாவது தமிழர்கள் பத்தி. தமிழர்களை இந்து என்ற அடைப்புக்குறியில் சிக்க வைக்காதீர்கள், இல்ல 3 குறிப்பிடாதீர்கள் அப்படின்னு மதத்திலே சொன்னாரு. குறிப்பிட்டிருக்காரு. அதுதான் ரொம்ப தமிழர்கள் 3 மதங்கள குறிப்பிட்டிருக்காரு. இந்துக்கள், ஆ- ஆ- கிறிஸ்தவர்கள், முஸ்லிம் என்ற ஆமா 3த்துமே சொல்லியிருக்காரு. ஆமா கரெக்ட். ஆனா அது வந்து நியாயமான ஒரு சமாச்சாரம் தான். அதாவது விஜய் அரசுக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க சொன்னது ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை தான். அதாவது ரொம்ப வெல் பேலன்ஸ்டா, வெல் தாட் அவுட், நன்கு ஆலோசிச்சு தான் அவர் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல என்ன தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவசரப்படக்கூடாது. ஏன்னா இப்போ புதுசா வந்திருக்கிறாங்க. நேற்றுக்கு வரைக்கும் ஷூட்டிங் ஃப்ளோர்ல இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. கரெக்டா 9:30 மணிக்கு வந்துடுறாரு, கரெக்டா 6 மணிக்கு கிளம்பி போயிடுறாரு. இவ்வளவு இது இருக்கும். அதாவது வேலை பளு எக்கச்சக்கமா இருக்கும். நீங்க வந்து இப்போ நெம்மேலியில போயிருக்கிறீங்க, காலையில ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரே நாள்ல 7-8 ஆலோசனை கூட்டங்கள் கூட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியிருக்கும். 24-hour ஜாப். இட் இஸ் நாட் a 10 to 9 ஜாப். திருப்பி சொல்றேன் ஹரிஹரன், சீஃப் மினிஸ்டர் ஜாப், பிரைம் மினிஸ்டர் ஜாப் அப்படிங்கிறது 10 to 5 ஜாப் கிடையாது. மதுரா கோட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? மதுரா கோட்ஸ்ல ஒரு பெரிய கம்பெனி. 1980ல அவன், அல்ல 1975ல அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஷர்ட்டிங் கொண்டு வருவாங்க. ஷர்ட்டிங் 9 to 5 ஷர்ட்டிங் அப்படின்னுட்டு ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி 9 to 5 வேலை கிடையாது சீஃப் மினிஸ்டருடைய வேலை. ஆனா கரெக்டா 6 மணிக்கு மேல எல்லாரும் கை கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். வாட் எவர் இட் இஸ், அவர் வந்து புதுசா வந்திருக்கிறாரு, ஹானஸ்டா ஏதோ பண்ணணும் அப்படின்னு பாக்குறாரு. அப்படிங்கும் போது அவருக்கு செட்டில் ஆகி இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த டிஎம்கே எக்கோ சிஸ்டம், காங்கிரஸ் எக்கோ சிஸ்டம், செல்வ பெருந்தகை எக்கோ சிஸ்டம், இதெல்லாம் மாற்றி உடைச்சு மாத்தணும்னு சொன்னா அதுக்கு டைம் கொடுக்கணும். அந்த டைம் ஏடிஎம்கே எக்கோ சிஸ்டம் அது வேற இருக்கு. இதுக்கெல்லாம் டைம் வேணும். அதுக்கு அந்த டைம் நம்ம கொடுக்கணும்ட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப கரெக்ட் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.